ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 108 திவ்ய தேசங்கள். ஸ்ரீரங்கம் வைணவ சமயத்தின் தலைமை தலமாக விளங்கும் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் என்ற மகத்தான திவ்ய தேசத்துடன் காவிரி நதியின் நடுவில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் உலகிலேயே மிக பெரிய செயல்படும் கோவில் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இத்தலத்தில் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதராக ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் அருள் பாலிக்கிறார். லோகநாயகனாகவும் உலகை காக்கும் பரம்பொருளாகவும் காட்சியளிக்கும் இந்த திருக்கோலம் பக்தர்களின் உள்ளத்தில் அமைதியிலும் பக்தியிலும் ஆழ்த்துகிறது. தாயார் ஸ்ரீரங்கநாயகி தாயார் கருணையின் வடிவமாக எம்பெருமானுடன் சேர்ந்து அருள் வழங்குகிறார். நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் உள்ளிட்ட பல ஆழ்வார்கள் இந்த ஸ்ரீரங்கத்தை தங்கள் பாசுரங்களில் பாடி மகிமைப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக திருமங்கையாழ்வார் அதிகமாக மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசமாக ஸ்ரீரங்கம் விளங்குகிறது. ஆழ்வார்களின் பாசுரங்கள் இன்றும் இத்தலத்தின் தெய்வீக மகிமையை உலகுக்கு உணர்த்துகின்றன. ஸ்ரீரங்கம் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக உலகம். 7 பிரகாரங்களுடன் அமைந்துள்ள இந்த தலம் மனிதன் உலக ஆசைகளிலிருந்து விடுபட்டு பரமபதம் நோக்கி பயணம் செய்யும் அடையாளமாக கருதப்படுகிறது. இங்கு செய்யப்படும் ஒரு தரிசனமே பல யுக புண்ணியங்களுக்கு சமம் என நம்பப்படுகிறது. இந்த புனித ஸ்ரீரங்கத்தில் தொடங்கும் நமது 108 திவ்ய தேசங்கள் ஆன்மீக பயணம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தலத்தின் பெருமையை நமக்கு உணர்த்தப் போகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய